வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஒன்ஸ் இன் அ ஸ்மால் டவுனுங்கிற 2022 ரிலீஸ் ஆன ட்ராமா. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்ட் வார்மிங்கான ட்ராமாவும் இருக்கும். ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சியோலில் டாக்டராக இருப்பார், வெட்டினரி டாக்டராக. அவங்க தாத்தாக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நடக்கிற சில பல விஷயங்கள், ஹீரோ ஹீரோயினுக்கு வர லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான குட்டியான ட்ராமா தான் இந்த ட்ராமா. கண்டிப்பாக இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். சரி வாங்க இப்போ இந்த ட்ராமாக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம குட்டியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த பேஜை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், அதுக்கும் மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சரி வாங்க இந்த எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் காட்டுவாங்க. இவர் சியோவில் ஒரு வெட்டினரி டாக்டராக இருக்காரு. ஒரு டாகுக்கு ட்ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு கால் வந்துக்கிட்டே இருக்கும். யாராருன்னு கால் அட்டன் பண்ணோன்னே இவர் ஷக்கா என்ன அப்படியான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கார் வாங்கிட்டு இவர் பார்த்தீங்கன்னா இவர் சொந்த ஊருக்கு வந்துட்டு இருப்பாங்க. இவங்க தாத்தாக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அவர் எடுக்க மாட்டார். இவர் கரெக்டாக அவங்க வீட்டுக்கு வந்து சேரும்போது செம மழையாக இருக்கும். தாத்தா தாத்தான்னு சொல்லிட்டு ஹீரோ கத்தி குத்தி கூப்பிடுவாங்க. அந்த வீட்டுக்குள்ளேருந்து யாருமே வெளியில் வர மாட்டாங்க. இதை பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து யாரோ பார்க்குற மாதிரி காட்டுவாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி ஏதாச்சும் ஆக்சிடென்ட்க்கு ஏதாவது ஃபைலாக இருக்கா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் கால் பண்ணி பேசிட்டு சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ணாது நம்ம எகிரி குறித்து உள்ளே போயிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோ குதிக்கலாம் ட்ரை பண்ணும்போது பின்னாடி வந்து ஒரு போலீஸ் லேடி பார்த்தீங்கன்னா ஹீரோ பிடிச்சிருவாங்க. என்னடா திருட்டு போயிடலாம், நீ என்ன வீட்டுக்குள்ளே தான் குதிச்சுட்டு இருக்கீங்க போது அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இல்லைங்க இது என் தாத்தா வீடு தான், தாத்தாவை பார்க்கறக்காண்டி வந்திருக்கேன்னு சொல்லும்போது உன் ஐடி கூட அப்போதான் செக் பண்ணுவேன், ஊரில் திருட்டு பயிலுங்க அதிகமாயிட்டாங்கன்னு சொல்லும்போது இவரு ஐடி எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆள் இல்லாத வீட்டுக்குள்ளே நீ என்ன பண்ண போறன்ட்டு அந்த ஐடியை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுவாங்க. போலீஸ் சைடு வேறு யாரும் இல்லை, நம்ம ட்ராமாவோட ஹீரோயின் தான். அவங்களும் ஹீரோட ஃபோட்டோ பார்த்து ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் என்னாச்சு இங்க இருந்தவங்களாம் எங்கே போனாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அங்கேருந்து இன்னொன்று போலீஸ்கார் வந்துட்டு நீ போலீஸாவே அடிக்க போறியான்னு சொல்லிட்டு இவரை அடிச்சு போட்டுருவாங்க. ஹீரோ பார்த்து அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. ஹீரோனோ ஐயோ நம்ம நினைக்கிற மாதிரி இதை திருத்து பையன் இல்லைன்ட்டு ஹீரோவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து போட்டிருப்பாங்க. ஹீரோ மயக்கத்துலேருந்து எந்திரிச்சோன்னு பார்த்து பயந்துருவாங்க. ஹீரோனும் பக்கத்தில் வந்து பயப்படாதீங்க நீங்கள் மயங்கி விழுந்துட்டீங்க, பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டல் இது மட்டும் தான்ட்டு வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு வந்து சேர்த்திருப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னாச்சு என் தாத்தா பாட்டி எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் லேடிகிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோனும் இந்த மாதிரி தாத்தா பாட்டி பார்த்தீங்கன்னா ட்ரிப்புக்காண்டி போயிருக்காங்க, நான் தான் அவங்களை ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போய் விட்டு என்ன நம்பகன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ சைடில் இருக்க அசிஸ்டண்ட்டை பார்த்து அப்போ நீங்கள் எதுக்கு எனக்கு கால் பண்ணி சீக்கிரமாக இங்கே ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லி சொன்னீங்க, என்னது இதெல்லாம் சொல்லி கேட்கும்போது என்னப்பா நான் பண்ணட்டும், உங்கள் தாத்தா அப்படி பேச சொன்னார் அதனால தான் நான் அப்படி பேசுன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இந்த ரெண்டு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு ஹெட் இருப்பார். அவரு வந்துட்டு என்னடா பண்ணி வச்சுங்க திருட்டு பையன் சொல்லிட்டு யாரையும் அடிச்சு போட்டிங்களாமே என்னாச்சு அந்த பையனுக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோன்னு இந்த மாதிரி நான் தான் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இது வேற யாரும் இல்லை நம்ம தாத்தா டாக்டர் இருக்காங்களா அவங்களோட பேர் தான் சொல்லிட்டு ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா நாய் குளிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும். அது வேற ஒன்றும் இல்லை, ஹீரோட ஃபோன் தான் அடிச்சிருக்கோம். தாத்தா தான் கால் பண்ணியிருப்பாங்க. ஹீரோவும் அட்டன் பண்ணிட்டு தாத்தா என்னாச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி எனக்கு புரியுதுப்பா நீ ரொம்ப கன்ஃபியூஸாக டென்ஷனான ஸ்டேட்டில் இருப்பேன், ஆனால் தாத்தாக்கு வேறு வழி இல்லை, உன்னை வான்னு சொன்னால் நீ வந்திருக்க மாட்டேன், உனக்கான லெட்டர் வீட்டில் இருக்குது, வர வரையும் இந்த வீட்டையும் ஹாஸ்பிட்டலையும் நீ பார்த்துக்கோ, இங்கே ஊரில் உள்ள ஒரே ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இது மட்டும் தான் ஓகேவான்னு சொல்லும்போது ஹீரோ நான் சியோவில் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டேன், அங்கே நீ இல்லைனாலும் வேலை நடக்குமாமா, நீங்கள் இருக்க வேலையை மட்டும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இவர் என்ன பேச வரானுக்குள்ள அவர் கால் கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் சைடில் அந்த 4 பேர் நின்று ஒட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ஓ நீங்கள் இங்கே தான் இருக்க போறீங்களா, வெல்கம் டு ஹோம் டவுன் சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஒருத்தர் கோழி கூட்டிட்டு வந்துட்டு எங்க நீங்கள் பேசினதுலாம் போகிறோம், என் கோழி ரொம்ப 2 நாளாக சாப்பிடல, இது என்னன்னு கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ சரி வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு தாத்தாவோட ஹாஸ்பிட்டல் தான். அங்கேருந்து வெளியில் வரும்போது ஹீரோனு பின்னாடியே வந்துட்டு ஹீரோவை பார்த்தீங்கன்னா குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோவும் என்னன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி சாரி இந்தாங்க வாலெட்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஹீரோ ஓகேன்னு சொல்லி போகலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உட்காருங்கம்பாங்க. ஹீரோ இல்லைங்க நான் நடந்தே போய்ப்பேன்னு சொல்லும்போது எங்கே ஒரு எமர்ஜென்சி உட்காருங்கன்ட்டு ஹீரோவை பண்ணி ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஹீரோ பண்ணா அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. நீ ஏன்னா தாத்தா கிட்ட அந்த மாதிரி சொன்னாங்கும் போது இந்த மாதிரி அவங்க கேட்டாங்கடா, அவங்களே வயசான காலத்தில் ட்ரிப்பு போகணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, அவங்களுக்காண்டி இது கூட நீ பண்ண மாட்டியா, அவங்களுக்காண்டி இந்த ஊரில் இருன்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பண்ண ஹீரோவையே குறுக்குறுன்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நீங்கள் ஊருக்கு புதுசுலே நல்லா தெரியும், ஆனால் கடைசியாக அந்த ஊருக்கு எப்போ வந்தீங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சைடில் ஒருத்தர் நின்றுட்டு இருப்பார் போல், அதை கவனிக்காம ஹீரோயின் காரை டிரைவ் பண்ணியிருப்பாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா சேத்துக்குள்ளெல்லாம் விழுந்து எழுந்திருப்பாங்க. ஹீரோ என்னாச்சுன்னு பாருங்கும் போது ஹீரோயின் வந்து பார்த்துட்டு இது ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான், ஏன்டா ரோட்டில் இப்படி தான் நிற்பியா, பார்த்து ஒரு சரமாக நிற்க மாட்டியா, சேரெல்லாம் விழுந்துருச்சு, சரி சரி அழுக கூட நான் வந்து துவச்சு கொடுப்போம் ஓகேவா, பத்திரமா வீட்டுக்கு போய் சேருன்ட்டு அவர்கிட்ட பேசிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வருவாங்க. இவர் காருக்குள்ளே இருக்கிறத அந்த ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இப்போ ஹீரோயின் எங்கே வந்திருப்பாங்கன்னா ஒரு கோழி பண்ணைக்கு தான் வந்திருப்பாங்க. அவர் தான் கால் பண்ணி கூப்பிட்டுருப்பாங்க. அங்கே வந்தோன்னே அந்த ஓனர் என்ன சொல்வாங்க, இந்த மாதிரி கோழிக்கு தான் அடிபட்டுருச்சுன்னு நினச்சோமா, என் கோழி தான் நல்லா தான் இருக்குது, நீங்கள் வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஆனால் அந்த நாய் தான் சொல்லிட்டு அங்கே ஒரு டாகை பார்த்தீங்கன்னா இவர் ட்ராப் பண்ணி பிடிச்சி வச்சிருப்பாரு. ஏன்னா இந்த டாக் பார்த்தா அவங்க கோழியை வந்து ரொம்பவே கடிச்சு வச்சிருது, அதனால என் பிஸ்னஸ் ரொம்பவே லாஸ் ஆகுது,
ஆகுது, அதனால தான் இப்படி பண்ணேன்ட்டு அது காலில் பார்த்தா செம்மையாக அடிபட்டிருக்கும். ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க, உங்கள் கோழி இது கடிக்குதுன்ட்டு இப்படி தான் பண்ணி வைப்பீங்களா, இது எவ்வளோ பெரிய வயலன்ஸ் கேஸ் தெரியுமா, இதுக்கு நீங்கள் ஜெயிலுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு லா அண்ட் ஆர்டர்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த சைடு ஹீரோயினா அந்த ஓனர் முத்திரத்துடன் முழிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் பண்ண அந்த நாய் ட்ரீட் பண்ணுன்ட்டு ஏதாச்சும் பொருள் கிடைக்குது ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட பேசி வருவாங்க. இந்த மாதிரி அவருக்கு இந்த ரூல்ஸ்லாம் தெரியாதுங்க, அவர் கோழியை டிஸ்டர்ப் பண்ணது தான் பிடிக்கிறக்காண்டி வந்தாங்க, இந்த மாதிரிலாம் கேஸ்லாம் கொடுத்துறாதீங்க, அவர்கிட்ட நான் வார்ன் பண்ணி வைக்கிறேங்கும் போது இந்த மாதிரி நாயினாலும் சரி கோழினாலும் சரி அதை ஹர்ட் பண்ணுறது ரொம்பவே தப்பு, நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக பாருங்கள், உங்கள் ஊருக்காரன்ட்டு உங்கள் வேலையெல்லாம் இப்படி தான் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்ட்டு ஹீரோயினே பண்ணால் லைட்டாக மாற்றிட்டு அந்த டாகை கூட்டிகிட்டு இவங்க ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோவை குருன்னே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு இது ஒரு மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டல் வந்தாலுமே அதே மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோவும் உங்களுக்கு என்ன வேணும் ஏதாச்சும் சொல்லணுமான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் ஆமாம் ஆனால் இப்போ சொல்ல மாட்டேன்ருவாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் வரும், ஒரு எமர்ஜென்சின்ட்டு அந்த அசிஸ்டன்ட் ரைடு இருக்காங்களே அவங்ககிட்டே சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சாமா, இப்போ உடனே போகணுங்கும் போது அவங்களும் ஓகே நான் ஹீரோ அனுப்பிச்சு வைக்கிறேன்ட்டு பேக்கில் தூக்கி போட்டு இந்த மாதிரி இந்த ஆஃபீஸியல் ஏரியா ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. ஹீரோ இப்போ வீட்டுக்கு போகிற டைம் ஆச்சுன்னு சொல்லும்போது என்னப்பா வீட்டுக்கு போகிற டைம் அந்த டைம்ன்ட்டு இங்கெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஒரு எமர்ஜென்சினா எப்போனாலும் நீ போய் தான் ஆகணும், உங்கள் தாத்தாவும் இதே மாதிரி தான் பண்ணுவாருன்ட்டு ஹீரோ பார்த்தா ஹீரோயின் கூட அமுச்சு வச்சிருப்பாங்க. இவங்க பார்த்தோன்னா ஒரு வயல்வெளியாக தான் போயிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் இன்னும் எவ்வளோ தூரம் பண்ணுமோ இதுதான் ஷார்ட் கட்டு வாங்க சீக்கிரமாக போயிடலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஹீரோவும் இந்த மாதிரி எமர்ஜென்சினா எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு தானே கூப்பிடணும், எதுக்கு உங்களுக்கு கால் பண்ணுறாங்க போது என்கிட்ட சொன்னால் வேலை சீக்கிரமாக நடக்கும், அதனால தான் சொல்லி நம்ம பேசிட்டு போகும்போது ஹீரோ பண்ண சேத்துக்குள்ளே விழுந்துருவாங்க. பாவமாக அங்கேருந்து அந்த ஹார்ட்டை பார்க்கறக்காண்டி வருவாங்க. அது பார்த்தீங்கன்னா செமையான கெடாடு ரொம்ப மொத்தமாக அங்கே சுற்றிட்டு இருக்கோம். ஹீரோவும் மைண்டே ட்ரீட் பண்ண போவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அங்கே படுத்து எடுத்துரும் போல ஹீரோயின் சிரிச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு டயர்டா வீட்டுக்கு வந்தா அந்த இடத்துக்கு 3 லேடிஸோட ஹீரோயின் வந்திருப்பாங்க. ஹீரோயின் அவங்களை தடுத்துட்டே தான் இருப்பானா, ஆனா இவங்க தான் வீட்டுக்குள்ள நினைஞ்சிருப்பாங்க. ஹீரோக்காண்டி நிறைய ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க போல. இவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோவும் இருங்க நீங்க யாரு எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க கார்டு எடுத்து கொடுப்பாங்க. இந்த லேடி இருக்காங்க இல்லையா, இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஊரோட பிரசிடென்ட், மிச்ச 2 லேடிஸும் பார்த்தீங்கன்னா இவங்களோட அசிஸ்டன்ட். இவர் புதுசா வந்திருக்காது, ஃபுட் எதுவுமே இருக்காதுன்னா கொடுக்கறக்காண்டி வந்திருப்பாங்க. ஆனா ஹீரோக்கு இந்த விஷயம் பிடிக்காது. தான் வீட்டுக்குள்ள யாராச்சும் வந்து ஒரு மாதிரி தானே இருக்கும். இந்த மாதிரி சியோல்ல மட்டும் ஒருத்தவங்க பெர்மிஷன் இல்லாம வீட்டுக்குள்ள வந்தா அதெல்லாம் வயலேஷன், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லும்போது இவங்க 3 பேர் பேசாம நின்றுட்டு ஒரு மாதிரி தர நாங்களும் போலீஸோட தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது அவங்க பெரிய விஷயமாவே எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா அந்த பிரசிடென்ட் லேடி இந்த மாதிரி நீ இந்த வீட்டுக்கு தனியா இருக்கேன்தாப்பா உனக்கு ஃபுட்டு கொடுக்க வந்தோம், இந்த ஃபுட்டெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு டப்பாவும் பத்திரமா எடுத்து வைக்கலைன்னா கேஸ் ஆயிடும் பார்த்துக்கொண்டு அங்கேருந்து போறதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்தவங்க எல்லாத்தையுமே நாங்கள் நல்லா தான் பார்த்துருப்போம், அவங்க கொடுக்குற விட நாங்கள் 2 மடங்கு எக்ஸ்ட்ராவாகவே தான் கொடுப்போம், அதே மாதிரி தான் உங்கள் தாத்தாவும் புரிஞ்சு நடந்துப்பேன்னு நினைக்கிறேன்ட்டு அங்கேருந்து பார்த்தா அந்த 3 லேடிஸும் போவாங்க. ஹீரோயினுங்க வந்துட்டு அவங்கள தப்பாக எடுத்துக்காதீங்க, அவங்க உங்களுக்காண்டி ஃபுட்டு கொடுக்கறதுக்கு தான் வந்தாங்க, இந்த ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் சேஃபாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சியோல் மாதிரி இங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக் மிஷின்லாம் இல்லை, நீங்கள் தான் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணி வச்சுக்கணும் ஓகேவான்னு சொல்லும்போது ஹீரோவும் எனக்கு என்ன எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும், இங்கேருந்து கிளம்புறீங்கன்னு சொல்லும்போது ஹீரோ தலையில் அடி போட்டிருக்கும். அதுக்கு ஹீரோயின் பேண்டேஜ் போட்டிருப்பாங்க போல், அதை தொட்டு பார்த்துட்டு ஓகே நல்லா தான் இருக்குது குட் நைட்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. ஹீரோவும் என்னடா ஒரு அனிமல் எல்லாமே எல்லாம் வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு மண்டையை பிச்சுட்டு அதை தாத்தா லெட்டர் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களே அந்த லெட்டர் எடுத்து படிக்கலாம்னு சொல்லி வந்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தாத்தா தான் எழுதியிருப்பாங்க. தாத்தாவோட வாய்ஸ் ஓவரில் தான் நம்மளுக்கு காட்டுவாங்க. தாத்தாவும் எனக்கு புரியுது இந்த இடத்துல நீ ஷாக்காக இருந்திருப்பேன், என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியாமல் வந்திருக்கும், ஆனால் எனக்கு வேற வழி தெரியலப்பா, நான் கூப்பிட்டு இருந்தா இந்த ஊருக்கு வந்திருக்க மாட்டேன், அதான் உன்னை ட்ரிக் பண்ணி இந்த ஊருக்கு வர வைக்க வேண்டியதாக போயிருச்சு. யோசிச்சு பார்த்தா எனக்கும் உன் பாட்டிக்கும் கல்யாணம் ஆகி 50 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. உங்கள் பாட்டி ஆசைப்பட்டது ஒரே ஒரு விஷயம் தான், ஷிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் முழுக்க சுற்றி வரணுன்ட்டு. எங்களுக்கும் வயசாயிடுச்சு, உங்கள் அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம் உங்கள் பாட்டி பாதி செத்த மாதிரியே தான் வாழ்ந்துட்டு இருந்தா, அவள் ஆசைப்பட்டதை அவள் காலம் முடியறதுக்கு முன்னாடி நான் காட்டணும்னு நினச்சேன். அதனால நாங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு கண்டி போயிருக்கோம். இந்த ஊரில் உள்ள ஒரே ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இது மட்டும்தான், இதை பார்த்துக்கிறதுக்கு வேறு யாருமே எனக்கு தெரியல, அதனால தான் ஒன்று நான் இங்கே கூப்பிட்டு வச்சிருக்கேன், நாங்கள் வர வரையும் இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தான் அந்த லெட்டர் எழுதியிருப்பாங்க. அந்த லெட்டரை படிச்சுட்டு ஹீரோ பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருப்பாங்க. அங்கே உள்ள டாகை பார்த்துட்டு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்காங்கன்ட்டு அதுக்கெல்லாம் கட்டு போட்டுட்டு அங்கேருந்து வெளியில் வருவார். அப்படியே நடந்து வரும்போது அங்கே ஒரு ரிவர் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல யாரோ நீச்சல் அடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஹீரோவும் யார் அதுன்னு சொல்லி பார்த்துட்டு தான் அந்த இடத்துல ஹீரோயின் தான் இருப்பாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே எதுவுமே பேசாமல் அங்கேருந்து வந்துடுவாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி தாத்தாவோட பேரை பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு வந்திருக்காரு, கொஞ்ச நாள் இங்கே தான் இருப்பாங்க, அவர் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு நல்லா வார்ம் வெல்கம் பண்ணி மரியாதை கொடுங்கன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோயினும் வேக்கப் ஆகிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு புக் எடுத்து பார்ப்பாங்க. ஆக்சுவலி இது ஹீரோ கிஃப்ட் பண்ண புக்காக தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னோட சீக்ரெட் ஃப்ரெண்டுக்கான இந்த கிஃப்ட்டை நான் கொடுக்குறேன், நான் சீக்கிரமாக இந்த ஊருக்கு ரிட்டர்ன் வருவேன்னு சொல்லி தான் எழுதியிருக்கும். ஹீரோயினும் படிச்சுட்டு
ஆமாம் ஆமாம் உன் சீக்ரெட் ஃப்ரெண்டு தான், என்ன உனக்கு ஞாபகமே இல்லை சீக்ரெட் ஃப்ரெண்டு வேறையான்னு சொல்லிட்டு ஹீரோ லைட்டாக திட்டிட்டு அங்கேருந்து போவாங்க. இந்த சைடு நம்மளுக்கு ஹீரோ தான் காட்டுவாங்க. அவரும் தூங்கி எழுந்திரிச்சு வருவாங்க. காஃபி குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்குமோன்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே இங்கே இருக்காது. வந்து பார்த்தா இவங்களுக்காண்டி எக்ஸசைஸ் ட்ரெஸ்லாம் அங்கே இருக்கும், பழைய ட்ரெஸ் போல். இன்னும் இங்கே இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இன் பண்ணுறக்காண்டி வெளியில் வந்திருப்பாங்க. அதான் ஊரில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்களே, வரவங்க போகிறவங்க எல்லாருமே ஹீரோவை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ பயந்து ஒரு இடத்துல போயிட்டு இருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வரது பார்த்தா ஐயோ இவங்களும் நிறுத்தி பேசுவாங்கன்னு சொல்லி ஓடும்போது கல்லை பார்த்தீங்கன்னா அடுக்கி விட்டோம். அவரும் எடுத்து கோவமா அந்த வால் மேலே வைப்பாரு. பார்த்தா அந்த 3 லேடிஸ் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. என்னப்பா எனக்கு புரியுது உனக்கு இந்த ஊர் பிடிக்கலன்னா அதுக்குன்னு இந்த அப்பாவி வால் மேலே உன் கோவத்தெல்லாம் காட்டுறது இதை மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரியான்னு சொல்லிட்டு இவர்கிட்ட பேசிட்டு சைடில் திரும்பி யாரையோ திட்டுற மாதிரி ஹீரோவை மீன் பண்ணி தான் திட்டிட்டு இருப்பாங்க. அது ஹீரோக்கும் நல்லாவே புரியும். அந்த பிரசிடென்ட் லேடியே வந்துட்டு சரிப்பா இந்த ஊருக்கு நீ வந்திருக்க, இங்கே மிருகத்தெல்லாம் பார்க்கறதுக்கு வந்திருக்க, நல்லபடியாக இருந்துக்கோ நல்லா இருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தா லைட்டாக மிரட்டுற மாதிரி பேசிட்டு போவாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. சைட்லேருந்து ஒரு பாட்டி உனக்கு பொட்டேட்டோஸ் வேணுமாப்பான்னு சொல்லி கேட்டுட்டு பேக்கெட்டு கை ஃபுல்லாக பொட்டேட்டோஸாக கொடுத்து அமைச்சிருப்பாங்க. ஹீரோவும் சோகமாக வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் பார்த்தீங்கன்னா இவர் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். யாரா இவன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தா அந்த பால் எடுக்கிறக்கான இந்த குட்டி பையன் வந்திருப்பான். அவனும் க்யூட்டாக இந்த மாதிரி நான் இந்த வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன், இதோ தான் என் பேர், இங்கே தான் நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் இந்த மாதிரி இன்னொருத்தவங்க வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுப்பா, உனக்கு பால் எடுக்கணும்னா நீ பெல் ப்ரெஸ் பண்ணு, நான் வெளியில் வந்து உனக்கு நான் எடுத்து கொடுப்பேன், இந்த மாதிரி மற்றவங்க வீட்டுக்குள்ளே போகக்கூடாது சரியான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இடத்துக்கு வந்துடுவாங்க. ஹீரோயினும் சரிவா நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போது ஹீரோவும் மறுபடியும் ஸ்டாப் பண்ணி அதே விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த பையன் ஆள ஆரம்பிச்சிருவான். ஹீரோயினும் குழந்தைங்கிட்ட இப்படியா பேசுவீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அங்கிள் கிட்ட சாரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் எந்த பெரிய தப்பு பண்ணல, ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி பேசுவீங்கன்ட்டு லைட்டாக ஹீரோவை திட்டிட்டு போகிற மாதிரி ஹீரோயின் கிட்ட பேசிட்டு போவான். இது ஹீரோ காதலெல்லாம் விழுகும். ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பாரு. பார்த்தா கையில் இருக்க பொட்டேட்டோஸ்லாம் கீழே விழுந்துடும். எடுத்து நிமிந்து பார்த்தா கேட்டு மேலே ஒரு பொட்டேட்டோ இருக்கும் போல, அது கீழே விழுந்திருக்கும். அந்த பையன் தான் எடுத்து வச்சுட்டு போயிருப்பான் போல. சரி ஹீரோ பார்த்தீங்கன்னா சைக்கிளே ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க, ஓப்பன் பண்ணியிருப்பாரு. அப்போதான் அந்த அசிஸ்டன்ட் லேடி வந்துட்டு என்ன எனக்கு சீக்கிரமாக ஓப்பன் பண்ணிருக்கும் போது இல்லை ஃபர்ஸ்டே அதனால தான் ஓப்பன் பண்ணேன், நீங்கள் இந்த டைமிங் வரணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது ஏதோ அப்பாயின்மெண்ட் பற்றி பேசிட்டு ஹீரோ உங்களுக்கு நான் காஃபி எடுத்து வரேன்னு சொல்லிட்டு காஃபி எடுக்கிறக்காண்டி போவாங்க. ஹீரோ காஃபியான்னு சொல்லி பார்த்தா இவங்களாம் மேக் பண்ண காஃபியாக தான் இருக்கும். அதை ஹீரோக்கு அது பிடிக்கல போல ஒரு மாதிரி முடிச்சுட்டு இருப்பாங்க. ஏதோ அப்பாயின்மெண்ட் பற்றி பேசுனீங்களா என்னன்னு சொல்லி கேட்கும்போது இல்லைப்பா பண்ணிக்கு வேக்சினேஷன் போடணும் அதுதான் சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு ஹீரோயினை காட்டுவாங்க. ஹீரோயினும் போலீஸ் ஸ்டேஷன்ல அங்கிட்டு நடந்துட்டு இருப்பாங்க. ஹெட்டுக்கும் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கும் என்ன பண்ற இவன் சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் டக்குன்னு ஒருத்தர் கால் பண்ணி ஹலோ சார் இந்த மாதிரி உங்க பண்ணிக்கு வேக்சினேஷன் போடுற இன்னைக்கு நாள் தானே, நிறைய பண்ணிங்க இருக்கும், ஒருத்தர்னால சமாளிக்க முடியாது, நான் ஹெல்ப்புக்காண்டி அங்கே வரட்டான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வாலண்டியரா வரேன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. சரி இவங்க 2 பேரும் என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சைடு ஹீரோ பண்ணா வேக்சினேஷன் போடுறக்காண்டி வந்திருப்பாங்க. இன்னும் இவ்வளோ பண்ணின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அங்கே உள்ளவரும் இந்த மாதிரி ஹீரோயினும் உங்களுக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் போடுறதுக்காண்டி வருவாங்க. ஹீரோக்கு பண்ண லைட்டாக பயமாக இருக்கும் போல. ஹீரோயினும் என்னாச்சு ரொம்ப பயப்படுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க நான் காலேஜ் படித்த சமயத்தில் வேக்சினேஷன்லாம் போட்டது, இப்போ வரையும் நான் போட்டதில்ல, அதான் ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குன்ட்டு தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயத்தை யோசிப்பாரு. இந்த மாதிரி நான் உங்ககிட்ட இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுல்லன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினை ஸ்டாப் பண்ணுங்க, எனக்கு தெரியுதோ தெரியல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கேன்ல, நான் பண்ணி உங்களுக்கு பிடிச்சி கொடுக்க நீங்கள் அதுக்கு ஊசி போடுங்கன்ட்டு அந்த இடத்துல போராட்டமாக நடந்து பண்ணிக்கலாம் வேக்சினேஷன் போடுவாங்க. அதே மாதிரி ஹீரோயின் பார்த்தா தெரியாமல் ஹீரோ மேலெல்லாம் விழுந்து அந்த இடத்துல குட்டி கலவரெல்லாம் நடந்துட்டு இருக்கும். ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சிருவாங்க. அந்த ஓனர் லேடியும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ட்ரிங்க்ஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி காஃபி குடிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனும் இல்லை நான் கேஃபேக்கு போவேன்னு சொல்லும்போது கேஃபேக்கு போகிறேன் ஓகேம்மா போயிட்டு வான்னு சொல்லுவாங்க. ஹீரோக்கு கேஃபேன்னு கேட்டோன்னே ஹீரோயின் போகிற ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி கேஃபேக்கு போகிறீங்களா என்னையே கூட்டிகிட்டு போங்களேன்னு சொல்லி கேட்டிருப்பார் போல. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காடு மலையெல்லாம் தாண்டி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோவும் இது கேஃபேவான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் என்ன குடிக்கிறீங்கன்னு கேட்டால் அதை ப்ரிப்பேர் பண்ணுறக்காண்டி போவாங்க. அது வேறு யாரோட ஷாப்பும் இருக்காது, ஒரு ஃப்ரெண்டு சேத்துக்குள்ளே விழுந்தாங்க இல்லையா அவங்களோட ஷாப்பாக தான் இருக்கும். அந்த இடத்துக்கு அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ கிட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் அவங்களோட பேரடா இது என்னோட கடை தான், இந்த தோட்டமும் என்னோட தோட்டம் தான் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு மணி பேங்க் மாதிரி வச்சு காசு ஏற்றிட்டு இருப்பாங்க போல், அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டேன், இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து இவள் ஃபேஸை தானே நீங்கள் அதிகமாக பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ஆமாம்பாங்க கவலைப்படாங்க இன்றைக்கி இவள் ஃபேஸ் தான் அதிகமாக பார்ப்பீங்க, ஏன்னா ஊரில் இவ தான் அதிகமாக சுற்றிட்டு இருப்பான்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் என்ன இதுலேருந்து காசை காணுமே சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு எனக்கு தெரியல மேபி ஊரில் திட்டு போய் அதிகமாயிட்டான்ல அவன் யாராச்சும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கையில் பார்த்தீங்கன்னா காயம் பட்டும். இவங்களும் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இருந்து கிரெடிட் கார்டெலாம் வாங்கி அந்த காயத்தை ரெடி பண்ணிட்டு ஹீரோ கிட்ட கொடுக்கும்போது
சொல்லும்போது ஹீரோ இதை நீங்கள் பே பண்ண வச்சுக்கோம்பாங்க. இல்லைங்க இந்த கார்டு மிஷின்லாம் இல்லைங்கும் போது ஹீரோவை கேஷ் கொடுத்துட்டு சரி நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க பேச வருவாங்க. நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து போவாங்க. ஃப்ரெண்டும் எனக்கு தெரிஞ்சு இவர் இந்த ஊரில் ரொம்ப நாள் தங்க மாட்டாருன்னு நினைக்கிறேன், அந்த ஊரை இவளுக்கு செட் ஆகலை போகிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருப்பாங்க, அந்த கப்போட தான் வந்திருப்பாங்க. அசிஸ்டன்ட் லேடியோ நீங்கள் அந்த காஃபிக்கு போனியா, அங்கே உள்ள பையன் ரொம்பவே நல்ல பையன், ஹீரோயினும் அவங்களும் ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ அப்போ என்ன பார்த்தா நல்ல பையன் மாதிரி தெரியும்னு கேட்பாங்க. அசிஸ்டன்ட் லேடி ஏன் பாவனை யாராச்சும் கெட்ட பையன் சொல்லி சொன்னால் அந்த மாதிரி மீன் பண்ணி சொல்லல, ஆனால் மேபி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஹீரோயின் பற்றி சொல்லுங்கள், ஹீரோயினுக்கு என்ன வேலைங்க, போலீஸ் ஆஃபீஸர் தானே, ஆனால் எல்லா பக்கமும் அவங்கள பார்க்குறேன்னு சொல்லி கேட்கும்போது அசிஸ்டன்ட் லேடி என்னப்பா அந்த பொண்ணை பார்த்து இப்படி சொல்லிட்டு, அந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு தெரியுமா, இந்த ஊரில் யாருக்காச்சும் ஏதாச்சும் உதவினா அந்த பொண்ணு தான் முன்னாடி வந்து நிற்பா, அவள் ரொம்பவே நல்ல பொண்ணுன்னு சொல்லும்போது ஹீரோ இல்லை அவள் ரொம்பவே அனாயங்குமாங்க, ஏன்ப்பா அந்த மாதிரி சொல்கிறேன், அந்த மாதிரி சொல்லக்கூடாது, அவள் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லி வரும்போது இல்லை அவள் அனாயங்க தான் சொல்லியிருப்பாங்க. ஹீரோ லஞ்ச் டைம் சாப்பிட்லான்னு போகும்போது இன்னொன்று கேஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும், இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஹீரோ அமுச்சு வச்சிருவாங்க. அது பார்த்தீங்கன்னா மலையெல்லாம் ஏறி போகணும் போல், ஹீரோ கஷ்டப்பட்டு அங்கே போயிட்டு இருப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு ஹீரோயினை காட்டுவாங்க, ஒரு வயசான பாட்டி சேர்த்து வச்சிருந்த காசையும் பார்த்தீங்கன்னா யாரும் திருடிட்டு போயிருப்பாங்க. அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காண்டி வந்திருப்பாங்க போலீஸ். சரி ஹீரோ பார்த்தீங்கன்னா கீழே மேலெல்லாம் விழுந்து அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படின்னு சரி நம்மளுக்கு ஹீரோயினை காட்டுவாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி திருட அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்மியான அமௌண்ட்டு தான் இருக்குது, ஒரு சின்ன பையன் தான் திருடலாம் போல, அது யாரை நம்ம விசாரிக்கணுங்கும் போது ஹீரோயின் நீங்கள் போங்க நான் விசாரிச்சுட்டு வரேன்பாங்க. அப்போ அவங்க ஒரு குட்டி பையன் ஹீரோ வீட்டுக்குள்ளே போனாங்க, அவன் வந்துட்டு இங்கே வாங்க சீக்கிரட்டாக கூட்டிகிட்டு வீட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்திருப்பான். இந்த மாதிரி ஒரு ஆள் இந்த வீட்டுக்குள்ளே போனால் நான் பார்த்தேன்னு சொல்லும்போது ஹீரோயினும் எனக்கு புரியுது, ஆனால் இங்கே போய் நான் பிடிக்க போகிறேன், நீ இந்த இடத்துல இருக்காத வீட்டுக்கு பத்திரமா போட்டு அந்த பையனை அனுப்பிச்சு வச்சுட்டு ஹீரோ வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஹீரோ பின்னாடி வந்துட்டு நேற்று அந்த குட்டி பையன் இன்னைக்கு நீங்களா எல்லாரும் என் வீட்டுக்குள்ளே என்னதான் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது ஹீரோ கீழே இறக்கிட்டு இந்த மாதிரி அமைதியாக இருங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே யாரும் இருக்காங்கன்னு சொல்லும்போது வீட்டுக்குள்ளே வந்து சவுண்ட் வரும், உங்கள் 2 பேரும் உள்ளே போய் பார்த்தா எவனோ ஒருத்தன் அங்கே உள்ள பொருள்லாம் எடுத்துகிட்டு இருப்பான். கஷ்டப்பட்டு அந்த பையனை பார்த்தீங்கன்னா பிடிச்சிருவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் போல, நீ அதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தா அரெஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருப்பாங்க. ஹீரோன்னு வந்துட்டு வாங்கன்னு சொல்லி கையை நீட்டுவாங்க. ஹீரோ எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும்ட்டு எந்திரிச்சு மாதிரி கீழே விழுகும்போது ஹீரோயின் கையை பிடிச்சிருவாங்க. நீங்கள் இன்னும் தெளிவாக கற்றுக்கல போலேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 2 பேர் மாறி பார்ப்பாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. ஸ்டார்டிங் எபிசோட் கொஞ்சம் லைட்டாக போரிங்காக போகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஹோம் டவுன் சாச்சா வெல்கம் டு சந்தேரி அந்த ட்ராமா பிடிச்ச எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ராமா ரொம்பவே கண்டிப்பாக பிடிக்கும். நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ணுறேன். அது போக உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ், இனி ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோஸ் வரும், மறக்காமல் அதெல்லாம் பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.